அனைவருக்கும் மறந்திருக்கும் இந்த சிங்கள தமிழ் புது வருடம் எல்லோருக்கும் சுபிட்சமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வருடமாக நிறைய வேண்டும் என்று நான் முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக இப்பொழுது இந்த நாட்டிலே சிங்கள தமிழ் ஏனைய சகல மக்கள் சகோதர போல சந்தோஷமாக இருப்பது பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களை பற்றி மிகவும் கவலையோடு இருக்கின்றவர்களும் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். விசேடமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் இந்த நாட்டிலே மிகவும் கவனத்தோடு இருந்த போதிலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த முக்கியமான கண்ணியமான நேரத்தில் அவங்களுக்கு சொல்ல விரும்பத்தோடு விசேடமாக இந்த நாட்டில் தற்பொழுது நல்ல ஆட்சி பிறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நல்ல தலைவர்களும் எங்களுக்கு தலைவரும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக எமது ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசு மீது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தற்பொழுது சகல மக்கள் இன மத மொழி பேதம் இல்லாமல் சகலமும் சந்தோஷமாக சுபிட்சமாக சகோதர போல வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்றது. அதே போன்று நல்லிணக்கம் சமத்துவம் சகோதர போல எமது இந்த புது வருடம் ஏனைய சகல மக்கள் கொண்டாடப்பட வேண்டும். விசேடமாக இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே தற்பொழுது சிங்கள மக்கள் மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களும் மிகவும் ஆர்வபூர்வமாக அவங்கள் இந்த சித்திரை புத்தாண்டையை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். விசேடமாக கடந்த காலங்களில் 30 வருடத்துக்கு மேலாக இந்த நாட்டில் நடந்த போருக்கு காரணமாக இப்படியாக சுதந்திரமாக இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அமைதியான சூழலை காணக்கூடியதாக இருந்த போதிலும் சகோதர போல நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டிலே நாங்கள் சகோதர போல இன்ன மத மொழி பேதம் இல்லாமல் சகோதர போல நாங்கள் வளவனும் அதே போன்று இந்த நாட்டு மக்கள் மாத்திரமல்லாமல் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எமது மக்கள் விசேடமாக தமிழ் சிங்கள மக்கள் அதே போன்று ஏனைய மக்கள் ஒன்றாக இருந்து இந்த இந்த மாசுக்கு மாத்திரமல்லாமல் வருடத்து புறாகவும் இந்த சித்திரை நாங்கள் மிகவும் கோலாகலமாக விசேடமாக மனதிலே கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அதை நிறைந்து நாங்கள் சந்தோஷமாக சகோதர போல எல்லோரும் வாழ வேண்டும் என்று எமது பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இந்த நாடு மிக அழகான ஒரு நாடு. இந்த நாட்டிலே பல்லின சமூகங்கள் வாழ்கின்றார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எடுத்தால் கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஏனைய மக்கள் சகோதர போல வாழ்கின்றாலும் கூட அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் என்று இல்லை என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு விசேடமாக காணாமல் போன தொடர்பான விசேடமாக கடந்த காலங்களிலே இன்னும் விதைகளாக அழைத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் பிள்ளைகள் அதே போன்று சகோதர சகோதரிகள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த நல்லாட்சியிலே கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மறந்திருக்கும் சித்திரை புத்தாண்டு மிகவும் சந்தோஷமாக சுபிட்சமாக சௌபாகியமிக்க ஒரு புது வருடமாக சகோதர போல வாழ வேண்டும் என்று நிறைந்த ஒரு நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ முருகன் தேவஸ்தானம் கல்முனை துர்மிகி வருஷ பிறப்பு கர்மம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மன்மத வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள், அதாவது 13/4/2016 புதன்கிழமை முன்னிரவு மாலை 6:36 சப்தமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில்
அதிகண்ட நாமயோகத்தில் வணிச்சக்கரகரணத்தில் துலா லக்கினத்தில் விருட்சிக நவாம்சத்தில் சூரியன் கால ஓரையில் செவ்வாய் சூட்சும ஓரையில் ராட்சத குண வேளையில் இப்புதிய துர்மிகி வருஷம் பிறக்கின்றது. விஷு புண்ணிய காலம் 13/4/2016 பிற்பகல் 2:36 முதல் இரவு 10:36 வரை ஆகும். இப்புண்ணிய காலத்தில் யாவரும் சங்கப்பித்து மருத்து நீர் தேய்த்து சிரசில் கடப்பமிலையும் காலில் வேப்பமிலையும் வைத்து ஸ்நானம் செய்து பச்சை வெள்ளை நிறமுள்ள பட்டாடை ஆயினும் பச்சை வெள்ளை கரை அமைந்த புதிய பட்டாடை ஆயினும் தரித்து தத்தம் குலதெய்வங்களுடன் விநாயக பெருமானை வழிபாடு செய்து இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்து குரு பெற்றோர் பெரியோர்களது ஆசிகளை பெற்று அனைவருடனும் அளவலாவி அறுசுவை உணவுகளை உண்டு மங்களகரமாக வாழ்வோமாக. சங்கரம் தோச நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 2ஆம் 4ஆம் கால்கள், திருவாதிரை புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் கால்கள், சுவாதி விசாகம் 4ஆம் கால், சுவாதி விசாகம் 4ஆம் கால், அனுஷம் கேட்டை சதயம் இவற்றில் பிறந்தோர் தவறாது மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து வர வேண்டும். மருத்து நீர் தேய்க்க நோக்கி நிற்கும் திசை கிழக்கு வடக்கு, தலைக்கு கடப்பமிலையும் காலுக்கு வேப்பமிலையும் வைத்து மருத்து நீர் தேய்க்க வேண்டும். கைவிசேடம் பண்ண 16/4/2016 சனி இரவு 10:36 முதல் 12:23 வரை, 16/6/2016 சனி இரவு 2:35 முதல் 4:04 வரை, 18/4/2016 திங்கள் பகல் 8:07 முதல் 9:35 வரை, 18/4/2016 திங்கள் பகல் 8:47 முதல் 11:46 வரை, 18/4/2016 திங்கள் இரவு 6:05 முதல் 7:25 வரை, 18/4/2016 திங்கள் இரவு 10:19 முதல் 12:15 வரை கைவிசேடம் செய்து கொள்ளலாம். புது வருட பிறப்பு அன்று ஆலய தரிசனம் செய்து பெரியோர்கள் குரு பெற்றோர் போன்றவர்களுடைய நல்லாசி பெற்று நல்லதை பேசி நல்லதை செய்து நல்லதை நினைத்து நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசி வழங்கி மிகும்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கமும் துர்மிகி வருட பிறப்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் உரித்தாகுக. இவரிடம் துர்மிகி வருடமானது எல்லோருக்கும் எல்லா மங்களங்களும் பெற்று சகலவிதமான நலங்களும் சேர்ந்து இறையாசியும் குருவாசியும் இணைந்து மங்களகரமாக வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய திருவருளை வேண்டி ஆசை கூறுவதோடு இவ்வருட பிறப்பானது எமது நாட்டிலே தமிழ் சிங்கள மற்றும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு உன்னதமான பண்டிகையாக அமைந்திருக்கிறது. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அந்யோன்யமாக எல்லா இன மக்களும் ஒன்று கூடி குதூகலமாக சந்தோஷமாக அளவலாவி விருந்தோம்பி மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நன்னாளிலே அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் இவ்வருடப்பிறப்பின் நல்ல ஆசியை நல்ல இறைவனுடைய திருவருளும் சுபிட்சமான வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம்.